இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். ஒரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு தருகின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு இன்று மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அக்களிப்போமா, அகமகிழ்வோமா? இந்த காலை நேரத்தில் எல்லோரும் நாவுகளை திறந்து எங்களோடு சேர்ந்து இயேசுவே உமக்கு புகழ் என்று ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பும் அவரை புகழ்வோமா? இந்த நாளை கொடுத்ததற்காக இயேசுவே உமக்கு புகழ். நேற்று இரவு முழுவதும் என்னோடு இருந்ததற்காக இயேசுவே உமக்கு புகழ். இந்த நாளில் நீர் செய்ய போகின்ற அற்புதங்களுக்காக இயேசுவே உமக்கு புகழ். இந்த நாளிலே நான் சந்திக்க போகின்ற நபர்களுக்காக இயேசுவே உமக்கு புகழ். இந்த நாளிலே நீர் தரப்போகின்ற 3 வேளை உணவிற்காக இயேசுவே உமக்கு புகழ். அவரை புகழ்வோம், அவரை ஆராதிப்போம், அவரை பாடி துதிப்போம். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? நம் கண்களுக்கு முன்பாக இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், யாக்கோபுவிலும் பெரியவர். ஏனெனில் இவரே நம் கடவுள், இவரே நம் தெய்வம். இவரை போல தெய்வம் வேறொன்றும் இல்லை என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் லூக்கா அழகாக சொல்லுகின்றார். நம் பெரியவரிடம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, இதோ இந்த காலை பொழுதுல உம்முடைய கண்களுக்கு முன்பாக எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இங்கிருப்பவர் எல்லோரையும் விட பெரியவர் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை அன்றி இந்த உலகத்தில் அணுவும் அசையாது. எங்களை நீர் நிறைவாய் முழுமையாய்
அதிகமாய் ஆசிர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக